செம்பருத்தி செடி மாடி தோட்டத்தில் இதை போல் தினமும் உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்கணுமா? அப்போ நீங்கள் அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கான 5 டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செம்பருத்தி செடியை நீங்கள் தலையில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. ஆனால் மாடி தோட்டத்தில் இதை போல் தொட்டியில் வைக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு பராமரிப்பு நீங்கள் கொடுத்தே ஆகணும். தொட்டியில் உள்ள செம்பருத்தி உங்களுக்கு தினந்தோறும் நிறைய பூக்கள் தரணும்னா அது பெரிய விஷயமே இல்லைங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், உங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் அதிகமாக தரும். செம்பருத்தி தொடர்ந்து உங்கள் மாடி தோட்டத்தில் பூக்க டிப்ஸ் நம்பர் 1, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி செடி எப்பவுமே வெயில் பட இடத்துல வைங்க. அதாவது காலையிலேருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெயில் படணும். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பூக்கள் தரும், மொட்டுகள் அதிகமாக வைக்கும். தொடர்ந்து வெயில் பட இடத்துல செடிகள் இருந்தால் உங்களுக்கு பூக்கள் தராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பூக்கள் தராது. அதாவது நீங்கள் வெயில் பட இடத்துல நீங்கள் செம்பருத்தி செடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான மொட்டுகள் வச்சு அதிகமான பூக்கள் தினந்தோறும் தரும். டிப்ஸ் நம்பர் 2, மாடி தோட்டத்தில் தொடியில் உள்ள செடிக்கு உரம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து செம்பருத்தி பூக்கள் அதிகமாக பூக்கும். உரம் வைக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக பூக்காது. செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சரி கார்டனில் போயிட்டு காசு கொடுத்து உரம் வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள் அது கொடுத்தாவே போதும், உங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் தரும். நம்ம வீட்டில் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 10 முட்டை சாப்பிடுவோம் இல்லையா? அந்த 10 முட்டை ஓட்டையும் கூடவே செவ்வாழைப்பழத்தோலையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு செவ்வாழைப்பழத்தோல் தான் பயன்படுத்தணும். காய வச்ச முட்டையோடையும் வாழைப்பழத்தோலையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிங்க. அந்த பவுடரை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செம்பருத்தி செடி கொடுத்துட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். செம்பருத்தி செடிக்கான செவ்வாழைப்பழத்தோல் உரம் எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலில் தனி வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 3வது டிப்ஸ் நம்ம பார்க்க முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பதிவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. மாடி தோட்டத்துக்கான வீடியோ நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போது டிப்ஸ் நம்பர் 3. டிப்ஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கான பொதுவான டிப்ஸ், அதாவது அனைத்து செடிகளுக்குமே இது பொருந்தும். இந்த முறையை கவாத்துன்னு சொல்லுவாங்க. கவாத்துனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம செடி இல்லாத மாடி தோட்டத்தில் செடிகள் இருக்கு இல்லையா, அந்த செடிகளில் தேவையில்லாத கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் உடச்சி விடணும். அதுதான் கவாத்துன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி செடி இல்லை மற்ற எந்த பூக்கள் செடியாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை பூத்ததுமே பார்த்தீங்கன்னா அதோட காம்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கிளைகள், தேவையில்லாத பருப்பு கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கட் பண்ணி விடணும். சில கிளைகள் பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்காமல் உயரமாக வளர்ந்துட்டே போகும். அதை போல் கிளைகள்லாம் நீங்கள் உடச்சி விடணும். உடச்சி விட்டால் தான் உங்களுக்கு தொடர்ந்து அதில் மொட்டு வச்சு சைடில் கிளைகள்லாம் விட்டு உங்களுக்கு பூக்கள் தரும். செடிகளை நீங்கள் உடச்சி விடாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் தராதுங்க. ஒரு தடவை பூக்கள் தரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உடச்சி விடணும். எந்த செடியானாலும் நீங்கள் உடச்சி விட்டால் மட்டும் தான் உங்களுக்கு பூக்கள் தொடர்ந்து தரும். தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோடனே மாடி தோட்டத்தில் பூத்து கீழே விழுந்து கிடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் மற்றும் தேவையில்லாத கிளைகள்லாம் இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பழுத்த இலைகள்லாம் கீழே விழுந்துருத்தனாலேயே அந்த உதிர்ந்த பூக்கள் மற்றும் பழுப்பு இலைகள்லாம் எடுத்து நீங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள செம்பருத்தி செடி தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அது பேர் மூடாக்குன்னு சொல்லுவோம். இது டிப்ஸ் நம்பர் 4. மாடி தோட்டத்தில் மூடாக்கு நமக்கு எப்படி பயன் தருதுன்னா வெயில் காலத்தில் இது ரொம்ப முக்கியம். அதாவது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றுவீங்க, அது 12 மணிக்கெலாம் ட்ரை ஆகிடும். அது போல் விஷயத்தில் இந்த மூடாக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஈவினிங் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் தண்ணி. சில செம்பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா வேர்களில் பூச்சி வரும். அதை போல் டைமில் இந்த மூடாக்கு ரொம்ப பயனளிக்கும். நீங்கள் மூடாக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்களில் பூச்சி வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வெயில் காலமோ இல்லை மழை காலமோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. மூடாக்குன்றது செம்பருத்தி செடிக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லா காலத்துலையுமே நீங்கள் மூடாக்கை பயன்படுத்திங்கன்னா பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். டிப்ஸ் நம்பர் 5. பொதுவாக இந்த செம்பருத்தி செடியில் வெள்ளைப்பூச்சின்றது பெருந்தொல்லைங்க. ஆமாங்க, இந்த வெயில் காலம் வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை, நிறைய வெள்ளைப்பூச்சிகள் வரும். வெள்ளைப்பூச்சிகள் வந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களும் சரியாக பூக்காது. செம்பருத்தி செடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வெள்ளைப்பூச்சியை பார்த்துட்டாலும் உடனே அதை கவாத்து பண்ணிடுங்க. கவாத்துனா கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெள்ளைப்பூச்சி பல இடத்துக்கு பரவாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டால் போதுங்க, வெள்ளைப்பூச்சி முழு செடியிலையும் பரவிடும். நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு செடியை முழுசாக கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு வெள்ளைப்பூச்சி நிறையா வந்துருச்சு. இந்த வெள்ளைப்பூச்சியை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாமல் எளிய முறையில் விரட்டிடலாம். ஆமாங்க, நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த இட்லி மாவை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா வாடையும் வரும். அதை நல்லா கலந்துக்குங்க. கூடயே ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான தண்ணீர் அதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு செம்பருத்தி செடியில் எங்கெங்கெல்லாம் வெள்ளைப்பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போல் இடத்துல நீங்கள் கையில் கொஞ்சம் சொல்யூஷனை ஊற்றிட்டு அந்த வெள்ளைப்பூச்சியில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வெள்ளைப்பூச்சி சீக்கிரமாக சாகும். இந்த இட்லி மாவு மஞ்சத்தூள் சொல்யூஷனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மாடி தோட்டத்தில் தினந்தோறும் உங்களுக்கு செம்பருத்தி நல்லா பூத்து குலுங்கிறதுக்கு நான் 5 டிப்ஸ் சொல்லிட்டேன். 6வது ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். இந்த டிப்ஸ் ஒரு பொதுவான டிப்ஸ் தான். நம்ம மாடி தோட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் செடி வச்சிருப்போம். நீங்கள் தொட்டியை பார்த்தீங்கன்னா எங்கனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதாவது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வாட்டி ஒரு இடத்த மாற்றி வைங்க. அது செடிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். தரையில் உள்ள செடிகளை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. ஆனால் மாடி தோட்டத்தில் நம்ம தொட்டியோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். செம்பருத்தி செடி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தினந்தோறும் அதிகமாக பூக்கிறதுக்கு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 மாதத்துக்கு வாட்டி நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிங்க. அதாவது பக்கத்தில் பதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரே இடத்துல வைக்காதீங்க. அது செடிகளுக்கு கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
மாடி தோட்டத்துக்கு தேவையான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். அல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.